கைஸ், இன்னைக்கு வீடியோவில் கேம் விளையாட போகிறோம். 5 ஓவர் மேட்ச் கைஸ். பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம் கைஸ். இதுதான் லக்கியாக இருக்கும் நம்மளுக்கு. ராகுலும் கைகாடு வராங்க ஓப்பனிங்க்கு. அவ்வளோ ஃபர்ஸ்ட் பாலே இப்படி தப்பு அடிக்கிறேன். அவுட்டு. ஒரு ரன் கைஸ். கேட்ச் கைஸ். ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு கைஸ், ஒழுங்காக ஆடுறதுனால. சூரியகுமார் யாதவ் வர்றாரு கைஸ். சூரியகுமார் யாதவ் பெஸ்ட் பிளேயர். கைஸ் திரும்பி வந்துட்டேன் கைஸ். 1 for 1 இருக்குங்க கைஸ். இப்போ கைஸ் இது ரொம்ப ஸ்லோ லேக் ஆகுது, அதனால அடிக்க முடியல கைஸ். Five from 5. சாரி கைஸ், சேட் வந்துருச்சு கைஸ். ஓகே சரி சார், நெக்ஸ்ட் கேட்ச் கைஸ். சூரியகுமார் யாதவ் என்ன செகண்ட் விக்கெட்டும் இருந்துச்சு. வேணாம், இப்போ விஜய் சங்கர்ன்னு சொல்ல முடியாது. விஜய் சங்கர்னு ஒரு பேட்ஸ்மேனு நினைக்கிறேன். ஃபைனலி 9 runs கைஸ். 9 for 2 கைஸ். for 2 விஜய் சங்கர் வராரு. இப்போ 4 அடிச்சுட்டாரு. 5 ஓவரில் 11 runs அடிப்பேன்னு வர கேஸ் வைங்க கேஸ். நீங்கள் சொன்னதோட அதிகமாக. for 2 hours முடியல கைஸ். ஒரு சின்ன பிரச்சனை கைஸ், இந்த கேம் அப்பப்போ கரப்ட் இருக்கும், அந்த மாதிரி இப்போயும் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கைஸ், சரி பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். திரும்ப வந்தேன் கைஸ். ஒரு நிமிஷம். சரி கைஸ், கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் ஏற்படும். இன்னொரு 4 கைஸ். அந்த 2 run வரல, அதனால 4 run போயிடுச்சு. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு.
சாரி கைஸ் 2 ரன். இப்போ ரெஸ்யூம் பண்ண மறந்துட்டேன் வீடியோவை. சே 1 ரன் தான் போச்சு கைஸ். இப்போ சூரியகுமார் யாதவ் நான் இது பண்ணிட்டேங்க, விக்கெட் போயிடுச்சு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க கைஸ். க்கு 2. ஓ எப்படி கைஸ்? எப்படி? ஓஹோ சாரி கைஸ், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு சார், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா சாரி கைஸ். சூரியகுமார் யாதவே ஓட்டிட்டார். நான் அப்படி விளையாடி இருக்கேன். வந்தாச்சு கைஸ். இப்போ இதுதான் இப்போ ஸ்கோர் போர்ட் 26க்கு 3 3 ஓவரில். ஸோ இன்னும் 2 ஓவர் வச்சாலன்னா கைஸ் ரொம்ப லேக் ஆகிற மாதிரியே இருக்குது. எந்த நேரத்தில் கிராஷ் ஆகுன்னு தெரில கைஸ். ரொம்ப லேக் ஆகுது. அடிக்கவே முடிய மாட்டேங்குது கைஸ். வந்தாச்சு கைஸ். வரணும் ரொம்ப இதாகுது கைஸ். சாரி கைஸ், இல்லை ஆட வந்துருக்கு கைஸ். இந்த கேமு அதுவும் இது அப்டேட் வேறு பண்ணல அவங்க, அதனால இந்த ஆடு வருது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் கைஸ். இந்த ஓவரில் அதிகமாக ரன்ஸ் அடித்தாதான் இது பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அது 4க்கு போயிடுச்சு கைஸ். இந்த பால் 4 அப்படின்னு எழுதி வச்ச மாதிரி போயிருக்கு. இந்த ஆட்டு வச்சுட்டேனே. இந்த ஓவரில் வர 40 இன்னும் 7 ரன்ஸ் அடிக்கணும். அடிச்சனால ஒன் ரன் தான் கைஸ். 39 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ்க்கு. இப்போ லாஸ்ட் பால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மேபி 6 போகலாம், 4 போகலாம், விக்கெட் போகலாம். டாட் போயிருக்கு. 5 ஓவரில் 40 ரன்ஸ் தேவை ஸ்காட்லாண்டுக்கு. சரி கைஸ், இதெல்லாம் கைஸ் திரும்பி வந்துட்டேன். இப்போ பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவார். 30 பாலில் 40 ரன் தேவை. அடிக்கிறது ஈஸி தான் அவங்க அடித்தாங்கன்னா. அடிக்கலைன்னா தான் அந்த ஓவரில் 40 ரன்னு மோஸ்ட்லி அடித்ததில்ல.
அடித்தாலும் அடிக்கலாம். ஆனால் பார்த்து இருங்க கைஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த பேட்ஸ்மேனுக்கும் தெரியாது. ஐயோ 2 ரன் ஓடிடுறாங்க. 1 ரன் தாங்க. ஆஃப் கட்டர் போடணும். முப்பத்தொம்பது ரன் 28 பால் 4 கைஸ். 35 ரன் தேவை 28 பால். அடிக்கிறது ஈஸி தான் கைஸ். ஒருத்தராங்க சார்ஜ் போயிடுச்சு. இங்கே பேக்ரவுண்ட் நிறைய வரும் கைஸ். கைஸ் 34 ரன் 26 பால்ல அடிக்கிறது ஈஸி. 6 அடித்தா போதும். கரண்ட் ரன் ரேட் 9. இன்னொரு 4 கைஸ். தோக்குறது ரொம்ப ஈஸி கைஸ், ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம் கைஸ். ஸ்லோவர் ரன்னாக போட முடியாது. போட்டால் 4 அடிச்சுனா பிரச்சனை. ஸோ கேட்ச் போயிடுச்சு கைஸ். கைஸ் அதை ஒரு ஆடாக வந்துருந்துச்சா, அதனால் இனிமேல் ஓவர் முடிகிறப்ப இது பண்ணிடுறேன். அஸ்வினா ஜடேஜா வந்திருக்காரு கைஸ். 30 ரன் 24 பால்ல தேவை. இன்னொரு கேட்ச் கைஸ். கைஸ் ஒழுங்கா வந்துச்சு கைஸ். ஒழுங்கா வந்த கேட்ச் கரெக்டாக பிடிச்சிருப்பேன் கைஸ். இப்போ ஜெயிக்க வாய்ப்பு கம்மியாயிருச்சு கைஸ். இருபத்தி 2 பால்ல 29 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் ஓவர். செகண்ட் விக்கெட் கைஸ். Third wicket guys. On a hat-trick Jadeja. Oh 4 guys ana. 19 balls la 25 runs தேவை. கார்டினர் இவர் பேர் கைஸ். தோக்கு வச்சுட்டாங்க கைஸ். 2 ஓவர் முடிவில் 15க்கு 3. சாரி கைஸ். வந்துங்க கைஸ். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஆனால் கொஞ்சம் நிமிஷம் கைஸ். மேன்ஹாட்டன் இதுதான். ஃபஸ்ட் ஓவரில் ரன் கம்மியாக இருந்துச்சு. இப்போ
செகண்ட் ஓவரில் விக்கெட்ஸ் 2 விக்கெட் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஓவரில் தூக்கி நல்லா அடிச்சதில் 39க்கு 3ன்னு வந்தோம். ஆனால் இங்கே 15க்கு 3ன்னு இருக்குது. கரண்ட் ஆர்ஆர் வந்து 3 ஓவரில் 25 ரன் தேவை கைஸ். இவருக்கு ஏற்றதான் ரீசெண்டாக இப்போ விட்டோம். 6 அடிச்சுட்டாரு கைஸ். இப்போ ப்ரெஷர் கைஸ். ப்ரெஷர் இஸ் பில்டிங் அப் கைஸ். இவர் அவுட் பண்ணால் இந்த டீமே அவ்வளோதாங்கிற மாதிரி விளையாட்டுருக்காரு கைஸ். அவுட் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். அவுட் ஆயிட்டார் கைஸ். அவ்வளோதாங்க. 21க்கு 4 2 ஓவர்ஸில். ஆனால் அதான் பிரச்சனை. 2 ஓவர்ஸில் 21க்கு 4ன்னு யோசிச்சு பாருங்க. 5 ஓவர்ஸ் முடியல 40 அடிக்க முடியாதா? 6 கைஸ். 14 பாலில் 13 ரன் தேவை கைஸ். ஜெயிக்கிறது கஷ்டம் கைஸ் இந்த மேட்ச். கைஸ் தப்பு தான். இந்த நாங்கள் பிடிச்சது கரெக்டு கைஸ். from 13 balls. இந்த மாதிரி பால்ஸ் 12 பால்ஸில் 13 ரன்ஸ் தேவை. 1 டன் கைஸ். இப்போ ஒழுங்காக பிடிக்காத நல்லா வந்த கேட்சையும் விடுற மாதிரி. from 12 balls guys. நல்ல ஃபீல்டிங் கைஸ். அப்ளாஸ் கிடச்சே ஆகணும். டாப் ஸ்பின். இந்த மேட்ச் தோக்குறதுக்கு நிறையா கைஸ் இது நல்லா வந்த கேட்செல்லாம் விட்றாங்க கைஸ். அந்த பால் வேலை நல்லா வந்துச்சு கைஸ். அதுவும் கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஆனாலும் விட்டுட்டான். half breaker. சிக்ஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். நம்மளால ஜெயிக்க முடியாது கைஸ். கைஸ் இப்போ இவர் இது பண்ணியிருக்கேன் கைஸ். ஒரு நல்லா பவுலிங் பண்ணணும். ஏன்னா இது லாஸ்ட் ஓவர் கைஸ். இதில் ஏதாவது சொடப்பி விட்டு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான்.
6 கைஸ். லெக் தோற்றுட்டோம் கைஸ். கரெக்டாக வந்து கேட்சே விட்டுட்டோம். டாப் ஸ்பின் ஜெயிக்க முடியாது கைஸ். கைஸ் 1 from 2. இப்போ இந்த விக்கெட் போகணும் கைஸ். 1 பால்ல 1 ரன் தேவை கைஸ் வின் பண்ண. டாப் ஸ்பின் எஸ். சூப்பர் ஓவர் கைஸ். சூப்பர் ஓவர் தானே கைஸ். சூப்பர் ஓவர் இல்லை கைஸ். கைஸ் திரும்பி வந்துட்டேன் கைஸ். மேட்ச் டை ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு மேட்ச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.